சுகமாக்குறவராக, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் சொல்றது. நம்ம நடுவில நன்மை செய்கிற இயேசு சுற்றி திரிந்தார். 2023 வருஷம் முழுவதும் நம்ம போகிற போதெல்லாம், வருகிற போதெல்லாம், நம்ம படுத்து உறங்குகிற போதெல்லாம், நம்ம எழுப்புகிற போதெல்லாம், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் நமக்கு போதுமானவராகவே கூட இருந்து நன்மை செய்து கொண்டே இருந்தார். அவர் எவ்வளவு நல்ல தேவன். நாம விட்டால் அவர் விட மாட்டார். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத ஒரு தேவன், வல்லமையான ஒரு கர்த்தர், அதிசயமான காரியங்களை செய்கிற ஒரு தேவன். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வருஷத்திற்கு நேராக உங்களை திருப்பிக் கொள்கிற ஒரு தேவன். அவருக்கு முன்பாக மன உண்மையை ஒருத்தவமாக நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது ஒரு புதிய வருஷத்தை, ஒரு புதிய நாளை, ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். வாயை திறந்து 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 நல்ல சத்தமா சொல்றாங்க. மற்றவங்களை வேடிக்கை பார்க்காத. ஒரு தேவன் ஆச்சரியம் பண்ணுகிறவர். உனக்கு என்று ஆயத்தம் பண்ணினவைகளை உன் கண்கள் காணும்படியாக அற்புதங்களை செய்வார். உன் கண்கள் காணும்படி அற்புதங்களை செய்வார். நீ வெட்கப்பட்ட இடத்திலே இரட்டிப்பான கணக்குரியவனாக உன்னை நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல வாயத்திறந்து போடாது, நல்ல சுத்தமா வாயத்திறந்து மற்றவங்களை பார்க்காத, கண்களை போடு, கத்தரை மட்டும் நோக்கி பாரு. உன்னதமான கர்த்தர், உயர்ந்த தேவன், ஆச்சரியமான தேவன், மேன்மையுள்ள தேவன், உனக்காகவே சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அதிசயமானதை எல்லாம் செய்கிறவர், அற்புதமான காரியத்தை செய்கிறவர். இன்றைக்குமாய் உன்னுடைய வாழ்க்கையை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. வயத்தது புதிய நாளை ஆண்டவரே, புதிய வருஷத்தை நான் பார்க்க போகிறேன் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வயத்தது அல்லேலூயா. ஸ்தோத்திரமனே, ஸ்தோத்திரமனே, ஸ்தோத்திரமனே. உற்சாகப்படிய தேவனுக்கு செலுத்து, உற்சாகப்படிய தேவனுக்கு செலுத்து. நம்பிக்கை உள்ளவட்டும், உயிர் உள்ள வரைக்கும், உயிர் உள்ள வரைக்கும், உயிர் உள்ள வரைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரமனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. பெரியவர், 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 மகத்துவமான காரியங்களை செய்கிறவரே. ஒரு புதிய நாளை, புதிய வருஷத்தை ஆண்டவரே நாங்கள் பார்க்கபடி எங்களுக்கு கண்களை திறந்தீரே, பலன் கொடுத்தீரே, சத்தோரை கொடுத்தீரே. உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி நேரத்தை இருதயத்தோடு துதிக்கிற ஆண்டவரே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. சொல்லுங்க ஆயிரத்து. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே.
வருஷத்துல வந்து ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ளு, மகிமையை பெற்றுக்கொள்ளு. வாய்த்திறந்து கர்த்தர் நல்ல சோதரமான தேவன் ராஜ்யம் பண்ணுகிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல வாய்த்திறந்து சோதரமான ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு மகிமையின் ஆண்டாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேகரை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். சாதாரணமான நிலையில் இருந்த உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். அது ஜனங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். ஹalleluya. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு புதிய ஆசீர்வாதம் இந்த வருஷம் உங்களுக்கு கட்டளையிடுவார். அது என்ன ஆசீர்வாதம் என்பது இதுவரைக்கும் நீ கேள்விப்படாதது. இது எனக்கா அப்படின்னு சொல்லி நீ ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் அதை வாழ்க்கையில செய்வார். ஹalleluya. சிலருடைய வாழ்க்கையில நீங்க மிகவும் பின்தங்கிய நிலைமையில ஆண்டவரை விட்டு வழி விலகி போன காலங்கள் உண்டு. கடந்த ஆண்டில அநேக நேரங்கள் கர்த்தரை தேடாமல் இருந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடல. கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறார். கர்த்தர் இம்மட்டும் உங்களை தாங்கி இருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டில கர்த்தரை கைவிடாதபடிக்கு அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு, வேத வசனம் சொல்லுவது அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டார். உங்களை வெட்கப்படுத்த மாட்டாங்க. ஜாதிகள் நடுவில், ஜனங்கள் நடுவில் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றிக்கொண்டு, கர்த்தரை உறுதியா பற்றிக்கொண்டு, கர்த்தரை உறுதியா பற்றிக்கொண்டீங்கன்னா உங்களை வெட்கப்படைய செய்ய மாட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவைக்குரிய ஆசீர்வாதங்கள் சிலருடைய வாழ்க்கையில நீங்க ஜெபம் சின்ன சாதாரணமான ஒரு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமான காரியங்களை வாழ்க்கையில செய்வார். ஜெபத்தை கேட்கிறவர்கள் நடுவில் இறங்கி கிரிய செய்வார். என் ஜெபத்திற்கு இப்படி பதில் கொடுத்தார் நீங்கள் சந்தோஷப்பட்டு அதில் பூரிப்படைய போகிறீர்கள். ஹalleluya. நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. சகோதரனே, நீ ஒரு புதிய வாகனத்தை வாங்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். இதுவரைக்கும் நீ வாகனம் வாங்கினதை விட ஒரு புதிய வாகனத்தை வாங்குவதற்கான முயற்சியை நீ மனதில் நினைக்காத நேரத்தில் அதை கர்த்தர் அனுகூலமாய் வாய்க்கப்படுவார். ஹalleluya ஹalleluya. நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு கடந்த வருஷத்துல கடந்து வந்த சிலர் இன்னும் சரீரத்தில் பலவீனமாகவே இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை பலத்தோடு நிறுத்துவார். உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியின் தன்மைகளை நீங்க சோதித்து பாருங்க. கர்த்தர் ஒரு புது பலத்தினால் உங்களை இடை கட்டுவார். ஒரு புதிய பலன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, சதைகளுக்குள்ளே, ஊடுக்குள்ளே மறைந்திருக்கிற பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது வெளியேறுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களை காயப்படுத்துகிற அந்த சத்துருடைய கிரியையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு, நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு யார் என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிற சகோதரிய, நீ தனிமையாக இல்லை. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். ஜெப வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு. நீ அநேக நேரங்களில் தனிமையில புலம்புகிறார். யார் என்னை விசாரிக்கிறாங்க, யார் என்னை குறித்து கவலைப்படுவாங்க என்று நினைக்கிறேன். கர்த்தர் உண்மை அக்கறை உள்ளவர். உன்னுடைய காரியத்தை அக்கறையாய் விசாரித்து உனக்கு நன்மை செய்வார். ஹalleluya. உனக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். சகோதரனே, உன் புதிய வாசல், ஒரு தொழிலுக்காக ஒரு புதிய வாசல் உனக்கு கர்த்தர் திறப்பார். நீ எதிர்பார்க்கிறதை விட ஒரு புதிய வாசலை கர்த்தர் உனக்கு திறப்பார். ஒரு புதிய அனுகூலமான வாசல் திறக்கப்படும். நீ கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அது புதிய ஒரு தொழிலாக உன் வாழ்க்கையில் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். ஹalleluya.
நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் மத்தியிலே எத்தனையாய் நீ தூக்கப்பட்டிருந்தாலும் சகோதரனே, உன்னை கர்த்தர் நிமிரச் செய்வார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தலைவனாய் உயர்த்துவார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தலைவனாய் உயர்த்துவார். நீ நம்பிக்கொண்டிருந்த தேவன் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன் பட்சத்திலே உன்னோடு இருந்து அதிசயமான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சிலர் மரணத்திற்கு எதுவான பாத்திரங்கள் உண்டு. இந்த வருஷத்திலே உங்கள் ஓட்டம் முடியுமோ என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நினையாத நேரத்தில் இளைப்பாறுதலுக்காக தேவ சந்நிதியிலே சேருவதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இளைப்பாறுதலுக்கான காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்கள் இளைப்பாறுதலை விரும்புகிறார். உன் கிரியைகளுக்கு முடிவு வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் மகிமையானவர், மகத்துவமான காரியங்களை தேசத்தில் செய்வார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ராஜாக்களை தள்ளுவார். அகங்காரம் உள்ளவரையும் இடுப்பு செய்கிறவனையும் புறம்பே தள்ளுவார். மனிதர்களை மதிக்காத எந்த மனுஷனையும் அவர் புறம்பே தள்ளுவார். அவருடைய கிரிகள் வெளிப்படும். அவர் தேவன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு, தேவன் இவரா என்று ஜாதிகள் மத்தியில் அறியப்படுகிற அளவுக்கு பலத்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரத்தின் கிரியைகளுக்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஜாதிகளுக்கு மத்தியிலும், எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் எங்களை வெட்கப்படாமல் கடந்த வருஷத்தை கடந்து வர உதவி செய்தீரே. இந்த புதிய ஆண்டும் அப்படியே நடத்துங்க. கண்மணி போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நிழலுக்குள்ளே, நம்முடைய சட்டைகளுக்குள்ளே வைத்து எங்களை நடத்துங்க. உங்க கரம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நன்மையானதை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் கொஞ்ச நேரம் வாய்த்த சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய வாக்குறுதியை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் பொய்யுரையாத தேவன். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்வார். உன்னை குறித்து என்ன பேசுவாரோ என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, உன்னை குறித்து பேசினவைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை,
உனக்கு சித்தமானதை செய்ய ஆண்டவரே நான் விரும்புகிறேன். உனக்கு சித்தமான வழியிலே நடத்தி செல்லுங்க. கண்ணின் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்கிற கர்த்தர் நம்மை நித்தியம் வரைக்கும் நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் அன்பின் ஆண்டவரே, மகா பரிசுத்தத்திற்குரிய தேவனே, எல்லா தேவர்களிலும் பெரியவரே, பூமியில் இருக்கிற அதிபதிகளுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறவரே, உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கடந்து போன வருஷங்கள் நாட்களுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு புதிய ஆண்டை, புதிய நாளை எங்களுக்கு நீ கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையிலும் உண்மை தேடி உண்மை தொழுது கொள்வதற்கு இந்த கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் உல்லாசமாய் இருக்கிற இந்த காலத்தில் நாங்கள் கர்த்தரை பற்றிக் கொள்ள, சத்தியம் உள்ளவரை பற்றிக் கொள்ள, உண்மை உள்ளவரை பற்றிக் கொள்ள, நீதி உள்ளவரை பற்றிக் கொள்ள, பரிசுத்த ராஜாவை பற்றிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே மகஸ்தோம். உங்க சமூகத்திலே ஆண்டவர் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் சுத்த கிருபை. எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி எங்கள் ஆயுசு காலங்களை கூட்டிக் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்றோம். இந்த ஆண்டிலும் ஆண்டவரே, உமக்குள்ளே நாங்கள் வேர்கொண்டு கனி கொடுக்கிறவர்களாய் சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் செய்வதற்கு இந்த நாள் முதல் கொண்டு, இந்த நிமிஷம் முதல் கொண்டு எங்களை நடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் கருத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆறுதலை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் உடைய சித்தத்தில் வைத்து நடத்துங்க. வழிவிலகி போகாதபடிக்கு கோணல் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் மிகுந்த ஞானம் உள்ளவர்களாய், விவேகம் உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக கர்த்தர் நடத்தி செல்லும். உங்க பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும். ஏற்றுக்கொள்ள அங்கீகரித்த ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து புத்தாண்டு வாழ்க்கை சொல்லுங்க. ரொம்ப சோகமா இருக்குது, என்னமோ சிரிச்சு சொல்லுங்க. எல்லாரும் நல்லா சிரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். போன வருஷம் தான் அழுதுகிட்டே இருந்தோம், இனிமேல் அழக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியிலே மகிழ்ச்சியாய் நாட்களை தொடங்கி இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பட்டாசு வெடிச்சு கேக்கு வெட்டி கொண்டாடுகிற ஒரு நாள் அல்ல. கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல எத்தனை இழப்புகள், நஷ்டங்கள், தோல்வியில் இருந்தால் இந்த புதிய ஆண்டில நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் அமைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்குதா? எல்லாரும் தூங்குறவங்கள பக்கத்தில் தான் எழுப்புறது பார்க்கலாம். நம்பிக்கை இருக்குதா? தூங்குறாங்களா? தூங்குறவங்கள எழுப்பி விட்டுருங்க. நம்பிக்கையோடு கர்த்தர் சமூகத்தில் போடணும். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு விசேஷித்த மகிமையான நாள். இந்த நாள்ல இருந்து இந்த வருஷத்தின் கடைசி நாள் வரைக்கும் இதே மகிழ்ச்சியில நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் தொடங்கினா அந்த முடிவும் கர்த்தர் சமூகத்தில் வந்து முடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதாகவே இருக்கும். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தை போல இன்னைக்கு இருக்காது. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா என கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே ஆண்டவர் சமூகத்தை தேடும்போது அதை ஆசீர்வதித்து நமக்கு அப்பமாக நம்முடைய வாழ்க்கைக்கு போதிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடக்கூடிய நாளாக அதை நாம் அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் நல்ல நாள் இல்லை, இந்த வருஷம் நல்ல மாதம் வருஷம் இல்லை, இந்த மாதம் நல்ல மாதம் இல்லை அப்படின்னு கணித்து சொல்லுகிற, குறி சொல்ற ஜோசியக்காரர்களை போல ஆண்டவர் இல்லை. ஹல்லேலூயா. அவர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஹல்லேலூயா. எங்க பையனுக்கு செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் பண்ணி. ஹல்லேலூயா. எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால ஒரு நாளும் நம்மளை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். எல்லாமே நன்மையா நடக்கும். எல்லா நேரமும் நன்மையான நேரம் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஆண்டவர் சமூகத்துல இந்த நாளை நம்ம தொடங்கி ஒவ்வொரு நிமிஷமும் செலவழிக்கும் போது
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் வாசித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு காணிக்கை பாடலை பாடி கர்த்தருக்கு நம்ம காணிக்கையை செலுத்த போகிறோம். எழுந்து நின்று ஒரு பாடலை கர்த்தருக்கு பாடி காணிக்கையை நம்ம செலுத்த போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காணிக்கையை செலுத்துவதற்கு ஆயத்தப்படுங்க. புதிய வருஷத்துல புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய தேவனுக்கு உற்சாகத்தோடு காணிக்கைகளை செலுத்த ஆயத்தப்படுங்க. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். தரங்கினாரே திகழ்கிறாரே துதியினாலே நிற்கிறார். தரங்கினாரே திகழ்கிறாரே துதியினாலே நிற்கிறார். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் கொண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் கொண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வசனம் வாசித்தா அதுக்கு ஆமென் போட்டீங்கன்னா தான் அது உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வாக்குறுதிகள் எதுவும் பொய்யாய் போனதில்லை. அவர் சொன்னதை செய்கிற தேவன். எதை நமக்கு சொல்லுகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே சீசர்களுக்கு
சொல்லப்பட்ட ஒரு வாக்குறுதி. இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினால ஒன்று கேட்கல. நம்ம ஒன்று கேட்காம இருந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கறோம், நிறைய கேட்கறோம், ஜெபம் பண்றோம், நிறைய ஜெபம் பண்றோம், மணிக்கணக்காக ஜெபம் பண்றோம், நாள் கணக்காக ஜெபம் பண்றோம், உபவாசப்பட்டு ஜெபம் பண்றோம், நெருக்கத்தில் ஜெபம் பண்றோம், உபத்திரத்தில் ஜெபம் பண்றோம், வியாதியில ஜெபம் பண்றோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இங்க வசனத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினாலே ஒண்ணுமே கேட்கலன்ற மாதிரி ஒரு டைட்டில் வருது. சரி, அதுக்கு பின்னால இருக்கிற காரியத்தை பார்க்கும்போது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. எப்படியோ ஒரு பக்கம் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், அவர் கேட்கிற மாதிரி ஒரு ஜெபம் பண்ணணும். அவர் கேட்கிற மாதிரி ஜெபம் பண்ணணும். அது எப்படி கேட்கிற மாதிரி ஜெபம் பண்றது? அது நமக்கு புரியாத புதிரை போல தெரிகிறது. அல்லேலூயா. அவர் கேட்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ண விருப்பப்பட்டுட்டோம்னா நம்முடைய ஜெபத்திற்கு உடனுக்குடன் பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. வேதத்துல அநேக வாக்குறுதிகளை தேவன் கொடுத்திருந்தால், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை உரிமையாக்கி கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லேலூயா. நம்ம ஒரு வண்டி வாங்குறோம் என்று சொன்னால் அதற்காக பிரயாசப்படுகிறோம். ஒரு பொருள் வாங்குறோம்னா அதுக்காக பிரயாசப்படுகிறோம். ஒரு நிலத்தை வாங்குறோம்னா அதுக்காக பிரயாசப்படுறோம். அதை உரிமையாக்கி கொள்வதற்கான முயற்சிகளை செய்ய நாம் தொடங்கும் போது பொருளாதார தேவைகள் மிக முக்கியம். அதில் இருக்கிற சில சட்ட நுணுக்கங்களை எல்லாம் அறிந்துதான் அந்த நமக்கு அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கான முயற்சியில நம்ம களத்தில் இறங்க முடியும். ஒரு நிலத்தை வாங்கணும்னா ஈஸி போட்டு பார்க்கணும். அது யார் பேர்ல இருக்குது, இதுவரைக்கும் யார் பேர்ல இருந்துச்சு, இதை நான் சுதந்திரிக்க முடியுமா, இதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா என்பதை கவனிக்கணும். ஒரு புது வண்டி வாங்கினா அதுக்குரிய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. எடுத்த உடனே புது வண்டி டக்குன்னு வாங்கிட முடியாது. கம்பெனியில் சொல்கிற சில சட்டத்திட்டங்கள்லாம் கடைபிடிச்சு, ஒரு வேலை டியூவில் எடுக்கிறதுனா ரெகுலராக டியூ கட்டணும், ஒரு வேலை நெட் கேஷ் கொடுக்கறதுனா அந்த காசு நம்மக்கிட்ட இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்குது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குறுதியை நம்ம பற்றி கொள்ளணும்னா அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும். அல்லேலூயா. சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சமூகத்துல நம்ம கேட்கும்போது நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. எங்கே நம்ம ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்பதையெல்லாம் வேதத்துல பல பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நம்ம விவரித்து சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு நேரம் போதாது. அல்லேலூயா. சுருக்கமா சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த ஜெபங்களை எல்லாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவர் காலைதோறும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். இப்ப இருட்டோட போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார். சாயங்காலம் இருட்டோட மலையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவன் அவருக்கு செவி கொடுக்கிறார். அப்படி அவர் ஜெபத்தை கேட்டதுனாலதான் அவர் எளிதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஊழியத்தின் பாதையில செய்ய முடியுது. அல்லேலூயா. சங்கீதம் 65:2 வசனத்துல வாசிச்சு பார்க்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்துல வருவார்கள். இப்ப ஜெபத்தை கேட்கிற தேவனிடத்துல ஜெபிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல எல்லாம் ஜெபத்தை கேட்காதவரிடத்துல தங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற மக்களுடைய நிலையை தான் கேட்காத தேவர்களிடத்துல போய் நம்ம மனக்குறையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காது இருக்காது, வாய் இருக்காது, கண் இருக்காது, செவி கொடுக்காது. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு எல்லாமே இருக்கு. அவர் செவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நாம கேட்க வேண்டிய விதத்துல கேட்டோம்னா பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்துல ஒரு நம்பிக்கையோடு தேவனிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காரியத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னா ஒரு நம்பிக்கையோடு ஒரு முழு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தா அதை நன்மையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம பல நேரங்களிலே சரீரத்தில் பலவீனம் நிமித்தமாக சில நேரத்தில் உட்காந்து ஜெபிக்கிறோம். என்னால் முடியல, என்னால் உட்காந்து ஜெபிக்கலாமா? தப்பே இல்லை, ஜெபிக்கலாம். ஆனா நல்லா இருக்கிற போது என்ன பண்ணலாம்? கொஞ்சம் முழங்கால் முடக்கலாம். முடக்க முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. முழங்கால் முடக்கணும். இயேசு கிறிஸ்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரு. முழங்கால் முடக்கலாம். சரீரத்தில் பலவீனம் இருந்தா உட்காந்து ஜெபிக்கலாம்.
இன்னும் பலவீனமா இருக்குதா, நடந்து கூட ஜெபிக்கலாம். ஆனா ஜெபம் பண்ணாம மட்டும் இருந்துடக்கூடாது, ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆண்டில நீங்க ஜெபத்தாலே எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபித்தால், இந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க துக்கமாய் இருக்கும்படி அப்படின்னு வசனம் இல்லை, நீங்க சந்தோஷமாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்படின்னு அர்த்தம், நாம பெற்றுக்கொள்ள வேண்டியதை முழுமையாய் பெற்றுக்கொள்ளணும். நான் 50 கேட்டேன், எனக்கு 5 தான் கிடைச்சது, அதுக்கு பேர் சந்தோஷம் இல்லை. 50 கேட்டா 50ஐயும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? முழுமையான ஒரு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வேதாந்தத்துல ஈசாக்கு அந்த பட்டணத்துல எகிப்துல என்ன பண்ணான்? விதை விதைத்தான். மழை இல்லை, வறட்சியான நிலைமை. அப்படிப்பட்ட நேரத்துல பார்க்கும்போது அவன் விதை விதைக்கிறான். விதை விதைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு கிரியை செய்தார். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு வேற ஆண்டவர் இல்லை, இன்னைக்கு வேற கடவுள் இல்லை, இன்னைக்கு வேற கர்த்தர் இல்லை, அதே கர்த்தர் தான். நம்முடைய முன்னோர்கள் மத்தியிலே செவி கொடுத்த தேவன், அவர்களுக்கு பதிலளித்த தேவன் இன்றைக்கு நமக்கு பதிலளித்துக் கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவோம்? தேவனை தேடணும். எப்படி தேடணும்? பரிசுத்தத்தோடு தேடணும், விசுவாசத்தோடு தேடணும், தேவ சித்தத்தின்படி நம்ம தேடணும். அல்லேலூயா. 3 காரியம். முதல்ல பரிசுத்தம் இருக்கணும். ஜெபத்துல பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அசுத்தமான அருவருப்பான நிலையில இருந்துகிட்டு, பாவத்திலேயே ஜீவிக்கிற அந்த நிலைமையில இருந்துகிட்டு, ஆண்டவரே அதை கூட இதை கொடுனா, எதையும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம தேவன் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தத்துல பூர்ண அழகுள்ளவர். அவருடைய அழகுல, பரிசுத்தத்துல ஒரு கடுகளவாத பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்குதா? அவ்வளவு தூரம் எங்க போகணும்? பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம தேவ சமூகத்துக்குள்ள போறதே வேஸ்ட். பரிசுத்தத்தை விரும்பணும். என்ன இடத்துல பரிசுத்தம் குறைவு அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. பரிசுத்தம் என்பது சும்மா பேப்பர்ல எழுதி பரிசுத்தம் படிக்கிறது இல்லை. நம்முடைய ஆவியில, ஆத்மாவுடைய சரீரத்துல எல்லா வகையிலுமே நமக்கு பரிசுத்த குறைவுகள் இருக்கு. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நம்ம பரிசுத்த குறைவுகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலையில எழுந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் பல்வேறு மனிதர்களை சந்திக்கிறோம், பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்பொழுதெல்லாம் நம்முடைய பேச்சில, நடக்கையில, செயல்களில எல்லாவற்றிலும் பரிசுத்த குறைவுகள் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்துல சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க. பேதுரு படிப்பறிவில்லாதவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை இந்த சத்திய மார்க்கத்துக்கு கொண்டு வந்தவர் யாரு? அசுத்தமானவர் இல்லை, பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமானவர் அந்த பரிசுத்தத்திலே நிற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கிறோம், வனாந்திரத்துல ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற மோசேட்ட பச்சையான முட்செடி எரியிற அந்த காட்சியை பார்க்கிறாரு. என்னடா மட்ட மதியானத்துல முச்செடி எரியுது, அது பச்சையா இருக்கிற முச்செடி எரியுது, கிட்ட போய் பார்க்கலாம் என்று அவன் சமீபித்து போறான். கிட்ட போயிட்டான். அந்த முச்செடியை பார்க்கும்போது அந்த முச்செடி நடுவில் இருந்து கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. மோசே, மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம். அல்லேலூயா. காலில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடுறது. வனாந்திரத்துல அந்த முட்செடி நடுவில் இருந்து கர்த்தர் பேசுறார். என் அன்புக்குரிய தேவஜனமே, கர்த்தர் பிரசன்னமாயிருக்கிற இடம் ஒரு பரிசுத்தமான இடம். அல்லேலூயா. அது எந்த இடமா கூட இருக்கலாம். இன்னைக்கு இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற சகோதரர்களை பாருங்க, அவங்களுக்கு அந்த 5 முறை தொழுகை நேரம் இருக்கும். அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. அந்த தொழுகை நேரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க பாட்டுக்கு அந்த தொழுகை செய்வாங்க. அல்லேலூயா. ஒரு முறை நான் ரயிலில் பிரயாணம் பண்ணி கொண்டு வந்து சென்னையிலிருந்து அந்த குறிப்பிட்ட சாயங்கால வேளையில அந்த தொழுகை நேரம், என் பக்கத்தில் இருக்கிற அந்த இஸ்லாம் சகோதரன் போனார். பாத்ரூம் போயிட்டு கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தார். ஒரு டவல் எடுத்தார். அந்த ரயில்வே
கம்பார்ட்மெண்ட்லேயே நம்ம தரையை பிரிச்சார். அப்படியே சாஷ்டாங்கமா முட்டியை மடக்கி தொழுது கொள்கிறார். அல்லேலூயா. 10 பேர் பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் அதை பற்றி ஒரு கவலைப்படலை. தேவனை தொழுது கொள்கிற ஒரு காரியம். நம்முடைய முன்னோர்கள் இஸ்மவேல் வம்சத்தை சார்ந்தவர்கள், அவங்க அந்த தொழுகை செய்கிறாங்க. நாம தொழுது கொள்றதுக்கு ஒரு அலங்காரமான இடத்தை தேடும், ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை தேடும். அப்படி இல்லை, எங்க வேணாலும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நடந்துகிட்டே ஜெபிக்கலாம், பஸ்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டே ஜெபிக்கலாம், ஷாப்பிங் பண்ற இடத்துக்கு போயிட்டீங்களா அங்க 4 பேரை பார்க்கும்போது வாயில ஸ்தோத்திரம் போட்டு ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர், எங்கும் நிறைந்திருக்கிற தேவன். நான் இங்கதான் இருப்பேன், இங்க வந்து ஜெபம்னா தான் கேட்பேன்னு சொல்லல, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனிடத்துல பரிசுத்தத்தோடு போய் ஜெபிங்க. நம்முடைய உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 4வது நிருபத்திலே நம்ம வாசிக்கிறோம். வேதத்திலே வாசி பாருங்க, 7வது வசனத்துல. தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அசுத்தத்திற்கு அல்ல, அருவருப்பான காரியத்தை செய்யறதுக்கு அல்ல. உன்னுடைய பேச்சு அருவருப்பா இருக்குது, உன்னுடைய செயல் அருவருப்பா இருக்குது. எப்படி பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்க முடியும்? பேச்சு சரியில்லையே, நடக்க சரியில்லையே, எப்படி பரிசுத்தம் உள்ள தேவனிடத்துல போய் நம்முடைய ஜெபத்தை சொல்ல முடியும், ஏறெடுக்க முடியும்? அப்ப எப்படி பதில் கிடைக்கும்? எப்படி நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? முடியவே முடியாது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒன் சைட், மறுபக்கத்துல இருந்து ரிப்ளை வரவே வராது. அல்லேலூயா. அவரிடத்துல இருந்து பதில் வரணும்னா அவரை போல ஒரு பரிசுத்தத்திற்குள்ள திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் பூர்ணமான தேவன், அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில யாரையும் நம்ம சொல்லவே முடியாது. இவர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி ஒரு நபரை குறிவைத்து நம்ம காட்ட முடியாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நாமளும் பரிசுத்தத்தோடு போய் நிற்கணும். நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை என்ன பண்ணும்? மனதார ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் மனதில் சஞ்சலத்தோடு ஒரு காரியத்தை நினைச்சீங்கன்னா அது பாவம். பிறருக்குரியதை எல்லாம் இச்சித்தா அது பாவம். வேத வசனத்தை கடைபிடிக்காவிட்டா, நியாய பிரமாணத்தை விட்டுட்டா அது பாவம். அநீதி எல்லாம் பாவம். பாவத்துக்கு என்று ஒரு டைட்டிலே கிடையாது, நிறைய இருக்கு. எப்படிப்பட்ட பாவத்துக்குரியவர்களாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்குள்ள போனா நம்முடைய பாவத்தின் தன்மையெல்லாம் அறிக்கை செய்யும். ஆண்டவரே, நான் உண்மை விட்டு தூரம் இருக்கிறேன், என்னை கழுவுங்க. மனதார ஒப்பு கொடுத்து நம்ம வாயில அறிக்கை பண்ணணும், ஆண்டவரிடத்துல கெஞ்சணும். அவருடைய இறக்கம் நமக்கு கிடைத்தால் நம்ம பிளஸிங் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தமான ஜெபத்தை தான் நம்ம ஏறெடுக்க முடியும். அந்த ஜெபத்திற்கு தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாத ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுத்தாலும் ஒரு நன்மையை கூட நம்ம பெற்று அனுபவிக்கவே முடியாது. வேதாந்தத்தில் பல மனிதர்கள் ஜெபித்தார்கள், பரிசுத்தம் இல்லாத ஒரு ஜெபங்களை ஆண்டவர் தள்ளினார். தாவீது பாருங்க, ஒரு குற்ற உணர்வோடு தவறு செய்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலத்துல அவன் யுத்தத்திற்கு போகல. நம் மேல் வீட்டு ஒப்பறையிலே உலாவிட்டு இருக்கிறான். அங்கிருந்து பக்கத்து வீட்டு தெருவில் குளிச்சுட்டு இருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கலாம். அந்த சகோதரியின் மேல இச்சைப்படலாம். அவனுடைய காரியம் என்ன? ஒரு ராஜா. அவன் தவறு செய்கிறான். அதன் மூலியமாக ஒரு குழந்தை பிறக்குது. கேவலமாயிடுச்சு. கர்த்தர் அடிச்சிட்டார். குழந்தை இழுத்துக்கிட்டது உயிர். தாவீது போய் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டாரா? கேட்கல. பாவரிக்கை பண்ணாம அவர் ஆண்டவரே இந்த குழந்தையை காப்பாத்துன்னு கெஞ்சிறாரு. அவருடைய ஜெபம் மடிக்கு திரும்பி வந்துருச்சு. குழந்தை செத்து போச்சு. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அன்பு சகோதரனே, சகோதரியே, பாவத்தோடு கூட நீ போராடி கொண்டே இருக்கிற. பாவத்தை விட்டு வெளியே வா. பாவத்தை அறிக்கை செய். பாவம் ஒரு பெரிய நச்சு பாவம்.
அது கொத்தும், கொலை பண்ணும், மனுஷனை உயிரோட வாழவே விடாது. அல்லேலூயா. அந்த கொடிய நெஞ்ச நம்ம ஒவ்வொரு நாளும் சரீரத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு இடம் கொடுக்கூடாது. ஒவ்வொரு முறையும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுதுன்னு கெஞ்சி பாருங்க. அந்த பரிசுத்த அலங்காரம் நம்ம மேல வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. குளிச்சுட்டு போய் சாக்கடையை விழுவுறதில்ல. பரிசுத்தமான உடனே என்ன பண்ணும்? இன்னும் பரிசுத்தம் ஆகணும் என்ற அந்த ஆசை நமக்குள்ள வரும். அந்த நிலையில நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார். நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலம் எல்லாம் ஒருவரும் அவரை குற்றம் சொல்ல முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல 46வது வசனத்துல வாசித்து பாருங்க. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? பாருங்க, உங்களை யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? யாராவது குற்றம் சொல்ல முடியுமா? யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? என்னிடத்துல என்ன பாவத்தை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சவால் விட்டு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. பேதுரு சொல்றார், 1 பேதுருல நீங்க வாசி பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அங்க 22வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாவம் என்பது அவரிடம் நெருங்க முடியல. ஏன்? எப்போதும் மணல் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. எப்போதும் தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய அந்த அனல்ல இருந்தா, அந்த அக்கினியிலே இருந்தா பாவம் நெருங்கவே நெருங்காது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அனல் மூட்டி நம்மளை எரிய விட்டுட்டே இருக்கும். பாவத்திற்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு பரிசுத்த ஆவி நம்மளை வேலையடைப்பார். அந்த அக்கினி அபிஷேகம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. எலியா என்கிற பக்தனை பாருங்க, அக்கினி ஜுவாலை அவனை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்குது. பூமியில் இருக்கிற பொழுது ராஜாக்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமா இருந்தான். அவன் சவால் விடுறான். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான் பாரு. எலியாவை பார்த்து கத்துக்கணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய வார்த்தைப்படி சொல்றேன், இந்த காலத்துல மழையும் வராது பனியும் வராது. அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு பயந்த ஒரு பரிசுத்தவான், பரிசுத்த நடக்கையில பூர்ணமா இருந்தான். அதனால அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரிடம் வானத்தை அடைச்சார். 3 வருஷம் 6 மாசம் மழையே வரல. நாட்டில் இருக்கிற ஆடு மாடுகளுக்கு எல்லாம் புல்லு கிடைக்காம போயிடுச்சு. சில நாட்களுக்கு பின்பு, வருஷங்களுக்கு பின்பு ஆகாப்புக்கு போய் உங்களை காண்பின்னு ஆண்டவர் சொல்றார். திரும்ப போய் ஆகாப்புட்ட போய் நிற்கிறாரு. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ தானா? நாடே பஞ்சத்தில் இருக்குது, என்னையா பண்ற நீயே அப்படின்னு அவனை மிரட்டலாம். எலியாவை ஆகாப் மிரட்டி பார்க்கறான். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரிய, நீ பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கும்போது உலகம் உன்னை கண்டு பயப்படும். அல்லேலூயா. அவன் யாரா? அவன் பரிசுத்தவான். அவன் பேச்சு சுத்தமா இருக்கு, செயல் சுத்தமா இருக்கு என்று சொல்லி உலகத்துல நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். எலியாவை குறித்து ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியல. அதனாலதான் சவால் விடுகிறான். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில போய் என்ன சொல்றாரு? நீங்க தேவர்களை கூப்பிடுங்க, பலிப்பீடம் போடுங்க, செப்பனிட்டு பலிப்பீடத்தை கட்டுங்க, உங்க தேவனை கூப்பிட்டு பாருங்க அப்படிங்கிற. அல்லேலூயா. காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் டான்ஸ் ஆடி பார்த்தாங்க, ஒரு பேச்சு மூச்சு சத்தமே இல்லை. அந்திப்பழி செலுத்தும் நேரத்தில் எலியா போனாரு. உடைந்து போயிருக்கிற தகர்ந்து போயிருக்கிற பலிப்பீடத்தை செப்பனிட்டு அதன் மேல விறகு கட்டி அடி பழிப்பொருளான காளை மாட்டை வச்சு தண்ணி எல்லாம் எடுத்து ஊற்றி நிரப்பிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். என்னை கேட்டருடும், என்னை கேட்டருந்த ஜெபம். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அல்லேலூயா. ஒரு பரிசுத்த நிலைமையில எலியா இருந்ததுனால கர்த்தர் செவி கொடுத்தார். ஒரு பரிசுத்த நிலைக்கு திரும்புங்க, உங்க ஜெபத்துல வல்லமை இறங்கி வரும். வானத்திலிருந்து அக்கினி எலியா கொண்டு வர முடிஞ்சா உங்களாலையும் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. அழிக்கிறதுக்கு அல்ல, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அனல்,
தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மலையிலே இறங்கி வரும், உன்னதத்திலிருந்து இறங்கி வரும். எலியாவை கொண்டு அந்த நாட்டில் பலத்த காரியத்தை செய்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பரிசுத்தத்தை விரும்பு. அடுத்து 2வது வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். இன்னைக்கு விசுவாசம் உடையவர்களாக நம்ம சில மணி நேரங்கள் இருந்துவிட்டு அப்புறம் அவிசுவாசத்துக்குரியவர்களாக மாறிடக்கூடாது. நம்முடைய பேச்சு மூச்சு எல்லாமே விசுவாசத்துக்குரியதாக பேசணும். விசுவாசம் இல்லாம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வேதாகமத்துல அநேக அற்புதங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்ததுக்கு காரணமே அவங்களிடத்துல இருந்த விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. ஒரு மனிதன் கை கால் விளங்காம சப்பனையா கிடக்கிறான். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 4 பேர் அவனை தூக்கிட்டு போய் இயேசு ஒரு வீட்டுல குடியிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற போது மேல இருக்கிற கூரையை பிரிச்சு உள்ள இறக்குறாங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு போய் அந்த 2ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்து வாசிப்பார். மேற்கூரையை பிரிக்கிறாங்க. ஏன் மேற்கூரையை பிரிக்கிறாங்க? வாசல் வழியா போக முடியல, ஜனங்க வாசல் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்குள்ள ஒரே விசுவாசம் என்ன? எப்படியாவது இவனை காப்பாத்திரு, இயேசு கிறிஸ்துவத்துல கொண்டு போனா இந்த மனுஷன் சுகமாயிருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த நம்பிக்கைய அவங்க விடல. இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ள உள்ளத்தானே நுழைய முடியல. மேற்கூரை பிரிச்சுவோன்னு மேற்கூரை பிரிச்சுட்டாங்க. அல்லேலூயா. மேற்கூரை பிரிச்சுட்டு கட்டிலோட அந்த மேல இருந்து அப்படியே உள்ள இயேசு இருக்கிற பக்கமா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவங்க இறக்கிட்டாங்க. அல்லேலூயா. அங்க உள்ள இறக்கணும்னா தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. வேதத்துல வாசி பாருங்க, 5வது வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, நல்லா கவனிங்க, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து, என் அன்பு சகோதரனே சகோதரிய, உன் விசுவாசத்தை பார்த்துதான் உன் வீட்டுக்குள்ள அற்புதம் வரும். உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? ஒருவேளை மலைகளை பெயர்க்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறாரு? கடுகு விதை அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுனா விழும். அத்திமரம் கீழ்ப்படின்றார், மலை கீழ்ப்படின்றார். நம்மகிட்ட எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது? அப்பப்போ தேவைப்படுகிற போது அந்த விசுவாசத்தை கொஞ்சம் இறக்கி ஜோமணி பார்த்துட்டு அப்புறம் விசுவாசத்தை விட்டுறது. அல்லேலூயா. இந்த 4 பேருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை இயேசு பார்த்தார். என்ன கஷ்டப்படுறானுங்க, இவன் மேல எதுக்கு இவனுங்களுக்கு அக்கறை வந்துச்சு? இவனுங்களுக்கு ஒரே நம்பிக்கை என்ன? படுத்த படுக்கையா கிடக்குறானே, இயேசு நாள் இந்த வழியா தானே போறாரு, இந்த வீட்டுல இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எப்படியாவது இவனை எழுந்து நடமாட வைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிய, தேசத்துல எத்தனை மக்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. எந்த மனிதருக்காவது உங்கள் கண்கள் இரக்கம் காட்டுகிறதா? எந்த மனிதரையாவது பார்த்து பரிதாபப்படுறீங்களா? அந்த 4 பேர் பரிதாபப்படுறாங்க. அவர்கள் ஒரு விசுவாசத்தோட ஒரு காரியத்தை செய்யறாங்க. எப்படியாவது தூக்கி போனா இயேசுனார் காப்பாத்திடுவார். அல்லேலூயா. எப்படியாவது நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் கூட உங்கள் பட்சத்துல வருவார். அல்லேலூயா. உங்க விசுவாச ஜெபத்தினாலே சிலரை மனமாற்ற முடியும். ஒரு சின்ன கல்ல கூட அசைக்க முடியாத நம்ம ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அசைக்கணும். நம்முடைய விசுவாசத்தினாலே பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வார். எனக்கு விசுவாசம் உண்டு, நம்ம தேசத்தை கர்த்தர் சுதந்திரமாக கொடுப்பார். அல்லேலூயா. அடிக்கிற அடியில ஆடி காலத்துல என்ன பண்ணும்? அம்மி கூட பறகுன்றாங்க. அல்லேலூயா. அம்மியே பறகுல. இப்ப கர்த்தர் கொடுத்த மலையில பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் பறந்துட்டாங்க. அல்லேலூயா. இதுவரையும் நாங்க இந்த மலையை பார்த்ததே இல்லைன்றாங்க. எதுக்கு இவ்வளவு பெரிய மலையை ஆண்டவர் கொடுத்தாரு அவங்களுக்கே தெரியல. வானிலை ஆராய்ச்சியாளர்களே இப்படிப்பட்ட மழை வரும்னு அவங்களும் சொல்லல. அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு தோராயமான மழை பெய்யும், இவ்வளவு மழை வரும், எச்சரிப்பா இருந்துக்கோங்க, மெழுகுதிரி வாங்கி வச்சுக்கோங்க, செல்போன்லாம் சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு சின்ன அலர்ட் தான் பண்ணிட்டாங்க. ஆனா இப்படி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. அல்லேலூயா. கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை ஒருத்தரும் தடுக்கவே முடியாது. ஏன் இதெல்லாம் செஞ்சாரு? ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்று விரும்பி இருந்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிய,
இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட இழப்புகள், தோல்விகள், நஷ்டங்கள், அழிவுகள், நாச மோசங்கள் தேசத்துல வராம இருக்கணும்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. திறப்பில் நின்று கதறணும், ஆண்டவரே என்னை சந்தித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னோடு கூட இருக்கிற என் ஜனங்கள், என் தேச மக்களை எல்லாம் தொடுங்க, அவங்க வாழ்க்கையை சீர்படுத்துங்க. அன்றைக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த சகோதரனாய் நேசித்த லோத்துக்காக ஜெபிக்கிறான். சோதோம் கொமோரா பட்டணத்தில் மாட்டிட்டான், அழிவுக்குரிய பட்டணத்துக்குள்ள இருக்கிறான். ஆபிரகாம் போய் ஜெபம் பண்றாரு. 50 நீதிமானதை அழிக்க மாட்டீங்களா? அவனுக்கு ஒரு விசுவாசம் பாருங்க. 50 பேர் தான் அழிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறான். ரைட். அதில் ஒரு 5 பேர் குறைஞ்சிருந்தா, இன்னும் ஒரு 5 பேர் குறைஞ்சிருந்தா, 10 பேர் குறைஞ்சிருந்தா, அப்படியே கடைசியை பார்த்தா 10வது நிலைமைக்கு வந்திருக்கிறார். அந்த பட்டணத்தில் 10 நீதிமன்றங்கள் இருந்து அழிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறார். கர்த்தர் ஒண்ணுமே சொல்லு. கர்த்தர் எந்திரிச்சு போயிட்டார். ஏன்னா அங்க இருக்கிறதே லோத் என்ற ஒரே ஒரு மனுஷன். அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனை மீட்பதற்காக ஆபிரகாம் போராடி ஜெபிக்கிறான். இந்த தேசத்துல எத்தனை மக்கள் இருக்கிறாங்க? இந்த மக்களுக்காக எத்தனை ஜெபங்கள் நீங்க ஏறெடுக்க முடியும்? காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் ஏன் வேலை, ஏன் வேலை, ஏன் வேலைன்னு உங்க வேலையே பார்த்துக்க கூடாது. கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்ட ஒரே நோக்கம் தேசத்திற்காக ஜெபிக்க. அல்லேலூயா. தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கணும், அழுது புலம்பி ஜெபிக்கணும். எப்படியாவது சிலரை ரட்சிக்க நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உயிருள்ள காலத்தை பயன்படுத்திக்கணும். அல்லேலூயா. ஒரு இயந்திரம் இருக்குதுன்னா அது தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக, அதனுடைய பவரை காட்டுவதற்காக சுழற்சியா ஓடும். மின்சாரத்தின் கட்டுப்பாட்டில் பாருங்க, இந்த பவர் அது என்ன பண்ணுது? வெளிக்காட்டுது, வெளிச்சம் கொடுக்குது, ஃபேன் ஓடுது. அந்த மின் ஆற்றல்ல நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு சாப்பிட்டு தூங்குறதல்ல, கர்த்தருக்காக எதையாவது செய்யும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பத்திரம். விசுவாசத்தோடு கர்த்தருக்காக எதையாவது செய்யும். உன்னால இயன்ற மட்டும் போராடி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. 4 பேருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வெக்கமா இருந்தா முழங்கால முடைக்க 1000 சோத்திரம் போடு. அல்லேலூயா. நான் யார்கிட்டையும் பேசி பழக்கம் இல்லைங்க. இயேசுவை பத்தி எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, பரவாயில்ல. முட்டியில் இன்னொரு 1000 சோத்திரம் போடு. கர்த்தாவே இந்த பட்டணத்தை சந்தி, அந்த பட்டணத்தை சந்தி, விசுவாசத்துல அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிப்பாரு. ஒரு தெருக்களில் இருக்கிற 2 பேராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. நான் உண்மையை தான் சொல்றேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் எதை செய்தாலும் மனுஷர்கள் வழியா தான் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்திற்கு அவர் ஏங்குகிறார். என் பிள்ளைங்க ஜெபம் பண்ண மாட்டாங்களா, இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே இருக்கு. எவ்வளவு நாளைக்கு இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு எதிர்பார்க்கறது. அன்றைக்கு லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபித்து பார்த்தான். கர்த்தர் இறங்கி வந்தார். சோதம் போற பட்டணத்துக்குள்ள போய் அவனையும் குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தார். ஆனா கடைசியில அவனுடைய மனைவி கீழ்ப்படியிலேயே அந்த பட்டணத்தை விட்டு போறதுக்கு அவளுக்கு மனசு இல்லை. திரும்பி பார்த்தா அங்கேயே ஒப்புக்கெல்லாம் ஆயிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு உலகத்தின் மேல ஆசை இருக்கு, பற்று இருக்குது. உலகத்தின் காரியம் மேலே தங்களுடைய நோக்கம்லாம் இருக்கு. அதனால என்ன உலகத்தை நோக்கி பார்க்கறாங்க. இயேசுவை தேடுறதுக்கு மனசு இல்லை. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இந்த 4 பேரும் இயேசுவை நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு அந்த மேல்கூரையை பிடிச்சு உள்ள இருக்கிறாங்க. சப்பானியா இருந்த மனுஷன் எழுந்து நடக்கும். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல அற்புதம் நடக்குது. விசுவாசம் 4 பேருக்குள்ள இருக்குது. விசுவாசம் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தா போதும், உங்க வீட்டுக்குள்ளேயே அற்புதம் வரும். அல்லேலூயா. கடைசியா பார்க்கிறோம், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் தேவ சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். அது என்ன தேவ சித்தம்? புதுசா ஒரு காரியங்களா இருக்குதா அப்படின்னு நினைக்காதீங்க. வேதாமத்துல சொல்லி இருக்கிற காரியம். அல்லேலூயா. யோவான் எழுதின நிருபத்துல பின்னால வாசிச்சு பாருங்க. 1 யோவான்ல நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல 14-15 வருஷம் வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. அல்லேலூயா. நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், பரலோகத்தில் இருக்கிறவருடைய சித்தத்தின்படியே இந்த பூமியிலே செய்யப்படுவதாக என்று வேதம் சொல்லுது. பரலோகத்தில் இருக்கிற சித்தம் என்ன? பரலோகத்தில் யாரையாவது அழிக்கணும்னு திட்டம் இருக்குதா? அங்க ஏதாவது பெரிய மாநாடு போட்டுக்கிறாங்களா? இல்லை. வேத வசனத்தை வாசி பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக
ஜெபிங்கள் தான் வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் நல்ல வாழ்க்கை வாழணும், எல்லா மனுஷருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தை உல்லாசமா வாழ்வதற்காக இல்லை, இந்த உலகத்திலிருந்து மறுமைக்கு போகணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அதற்காக என்ன பண்ணணும்? தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும். மனதை மாற்றுகிறவர் அவர். நம்மளால முடியாததெல்லாம் அவர் செய்வார். தேவ சித்தத்தின்படி நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடக்கணுமா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அது நன்மையான காரியமா இருந்தாலும் தீமையான காரியமா இருந்தாலும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே இது செய்யலாமா வேண்டாம், ஒத்தையாரட்டையா போட்டு சீட்டு கொடுத்து பார்க்கறதில்ல. தேவ சித்தம் என்று சொன்னா ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பாரு. அந்த வசனத்தை விசுவாசித்து பாருங்க, அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ணிட்டு பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். வசனத்தை கொண்டுதான் பேசுவார். நம்முடைய வார்த்தையினாலதான் தேவ சித்தத்தின் ரகசியங்கள்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். பிதாவாகிய தேவன் பண்றார், நம்முடைய தூதன் அனுப்புறாரு, அவரை பலப்படுத்துறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிப்பார். அவருக்கு பலவீனம், நம்மளை போல மாமிசத்தில் இருக்கிற போது அவர் என்ன பண்றாரு? பிதாவே உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அகலப்படுமானால் நீக்கிருங்க, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி மாமிசத்துல பலவீனத்துல சொல்றாரு. 3 முறை அப்படி ஜெபம் பண்ணிட்டார். ஆனால் மற்ற சுவிசேஷங்களை சொல்லாத லூக்கா மட்டும் சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு டாக்டர். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை குறித்து அவர் தான் சொல்றாரு, மரணித்ததை குறித்து. அதனால அவர் சொல்றாரு, தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தணும். தைரியமா இருங்க, இயேசுவே தைரியமா இருங்க, கொஞ்ச நேரம் தான், உங்களை கொஞ்ச நேரம் தான், உங்களை ஒப்பு கொடுங்க, உபத்திரப்படுத்துவாங்க, பயப்படாதீங்க, நீங்க உயிர் தர போறீங்க. அல்லேலூயா. இயேசு தைரியப்படுத்துறார், நம்மளையும் தைரியப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவிடத்துல தேவ சித்தத்தோடு நம்ம ஜெபித்தா எத்தனை சோதனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளோட அதிலிருந்து நம்மளை தப்புவிப்பார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்களை குறித்து பார்க்கிறோம், தானியேலை குறித்து படித்திருக்கிறோம். அவர்கள் காலத்தில் நடந்ததெல்லாம் பாருங்க. தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க, அவருக்கு ஏற்று நிற்கிறார். ராஜாவுடைய கட்டளை என்ன? தேசத்துல பண்ணி வச்சிருக்கிற அந்த 90 அடி உயரம் இல்ல அந்த பொற்சிலை வணங்கணும். சாத்ராக், மேசாக் 3 பேரும் வணங்க மாட்டாங்க. எங்களுக்கு ராஜா கிட்ட சவால் சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், நீ வச்சிருக்க பொற்சிலை வணங்க முடியாது. ஒருவேளை நாம நினைக்கலாம், சட்டம் போட்டா அது எல்லாருக்கும் பொதுவானது, சட்டத்தை மீறி இவங்க என்ன பண்றாங்க? கை கொள்ளல. என்ன செய்யறாங்க? ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படியல. அதனால சட்டத்தின்படி அவங்க என்ன பண்ணாங்க? அக்கடிச்சோலையில தூக்கி போடப்பட்டாங்க. கர்த்தர் 4வது ஆளாக உள்ளே வந்தார். அல்லேலூயா. நீங்க உபத்திரவப்படும் போது தனிமையாக இல்லை, உங்களோடு கர்த்தரும் கூட வருவார். உபத்திரவங்களுக்கு மத்தியில தேவன் உங்கள் நடுவில் இருப்பார். தேவ சித்தத்தின்படி நம்ம பாட அனுபவிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த காலத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். எவ்வளவு நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் இந்த 2024 பரிசுத்தத்தோடு ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம், தேவ சித்தத்தோடு ஜெபிப்போம். நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நம்ம பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கிறோம். கிருபையும் இரக்கம் உள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை வாசித்து உங்களுடைய சிந்திக்கும்படி இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். கடந்த இரவுலே பழைய வருடத்தை கடந்து ஒரு புதிய வருஷத்தை காண உதவி செய்ததற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே உங்களுடைய பாதத்திலே எங்களை முழுவதும் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு, பரிசுத்தத்தோடு, தேவ சித்தத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் கர்த்தர் நன்மையானதை தருவீர் என்று விசுவாசித்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த பாரத்தை வைத்திருக்கிறீர்கள். அந்த பாரத்தின்படியே அவர்கள் ஜெபம் பண்ணத்தக்கதான அனுகிரகத்தை தார். கர்த்தர் தொடர்ந்து அவர்களை ஆட்கொண்டு இந்த புதிய ஆண்டு முழுவதும், அவர்கள் ஆயுசு காலங்கள் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வாதமான வழியில் நடத்தி செல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான திருவிருந்துக்கு ஆயத்தப்பட விரும்புகிறவர்கள் உங்கள் கண்களை மூடி வேத வசனத்தை வாசிக்கும் போது கவனமாக செவி கொடுத்து ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்தினுடைய முதல் திருவிருந்து ஆராதனையில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து
வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினித்தை ஒருவருடி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம். இந்த வருஷத்துடைய முதல் பரிசுத்தமான இந்த திருவிருந்தாளனில் நாம் பங்கேற்கபடி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வேத வசனத்தை வாசிக்க கவனமாக கேட்டுக்கிறோம். இந்த பாத்திரத்தில் அபாத்திரமாய் நம்ம புசிக்கவோ பானம் பண்ணவோ கூடாது என்று வேதம் சொல்கிறார். தகுதி உள்ளவர்களாக நம்ம இதை கை கொள்ள வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பரிசுத்தத்தோடு இதை ஆசரிப்பதற்காகவே கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் காணப்படுகிற எல்லா அசுசியான எண்ணங்களையும் அருவருப்பான செயல்களையும் நம்முடைய காரியங்கள் இன்று என்று அறிந்திருக்கிற கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுக்கும். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன், மன்னிக்க முடியாத கொடிய குற்றவாளியாக நான் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறேன். என்னை தயவாய் மன்னி. வேதத்திலே வாசிக்கிறோம், உன் பாவத்துக்காக பேதுரு மனம் கசந்து அழுதும், இயேசுவை மறுதளித்தவன் மனம் கசந்து அழுதும். நம்ம மனம் கசந்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கும். ஆண்டவரே, என்னுடைய குறைகள் இதுதான், குற்றங்கள் இதுதான், என்னுடைய அக்கிரமம் இதுதான், மீறுதல் இதுதான். நான் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன். என்னை தயவாய் மன்னி. இந்த பரிசுத்தமான ஐக்கியத்திலே ஆண்டவரே நான் பங்கேற்பதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வருஷத்தின் முதல் நாளிலே நம்முடைய அன்பின் ஐக்கியத்தை நாங்கள் விரும்பி இந்த பஸ்கா விருந்திலே ஆயத்தப்படுவதற்கு எங்களை அழைத்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் குறைகளை, குற்றங்களை, பாவங்களை தயவாய் மன்னித்து எங்களை பூர்ணப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தினாலே சுத்திகரியும், உடைய வார்த்தையினாலே சுத்திகரியும். உங்களுடைய நாமமே அந்த ஒரு பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குவீராக. ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, வீரர்களை மன்னித்திருக்கிற நிச்சயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்ற ஆண்டவருடைய கட்டளை நினைவு கூறும்படி இந்த பரிசுத்தமான நவமான நேரத்தில் இந்த அப்பத்தை கிறிஸ்துவ சரீரத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதனுடைய மாமிசமாக நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இதை வாங்கி புசிக்கத்தக்கதாக ஒவ்வொரு கிருபை தந்திருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை புசிக்க பிள்ளைகள் பலனடைந்து சாட்சியாக இருக்கான அங்கீகாரம் மண் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. போஜனம் பண்ணின பின்பு ரசத்தினாலாகிய பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்கு என்று பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படி செய்கள் என்று ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றும் பொழுது பூமியின் விளைவில் தயாரிக்கப்பட்ட நம்மான திராட்சரசத்தை கர்த்தருடைய ரத்தத்திற்கு ஒப்பாக ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய சொந்த குமாரன் பாருங்கள், அவரை எங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். இது உங்களுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை வாங்கி பருகிற ஒவ்வொரு பிள்ளைகள்
தேவனுடைய அனுகிரகத்தினாலே பலப்படட்டும், ஸ்திரப்படட்டும். ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சியாய் விளங்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். இதை அங்கீகாரம் பண்ண ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
வருஷத்துல முதல் மாதத்துல தேவன் இந்த பரிசுத்தமான ஐக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. கரை சுத்தம் பண்ணுவோம். எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கும் ஏழைகளுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காங்க. கரை சுத்தம் பண்ணுவோம். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை சுத்தம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இறக்கமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, ஒரு புதிய நாளை புதிய வருஷத்தை இதுவரை காணும்படி எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி சொல்கிறோம். கடந்து போன வருஷங்கள் எல்லாம் எங்களை நினைவு கொண்டு நடத்தின தேவன் இந்த புதிய ஆண்டிலும் கன்னிமணி போல ஒவ்வொரு நாளும் கண்ணி மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி உங்களுடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தி செல்கிறாங்க. ஜெபிக்கிறோம். தேசமும் தேசங்களில் இருக்கிற குடிகளும் ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களை குறித்த ஒரு பாரத்தை எங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிக்க மன்றாட எங்களை ஒரு பொருட்டாக நினைவு கூர்ந்ததற்காக நன்றி சொல்கிறோம். இந்த உலகம் முழுவதும் ஒரு சமாதானத்தின் ஆண்டவர் வல்லமையினால் நிரப்பப்படட்டும். தேசங்களுக்குள்ள இருக்கிற எல்லா போர் சண்டைப்படுகிற இந்த நிகழ்வுகளை எல்லாம் தடுத்து ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தை உண்டாக்குவீராக ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தில் நடைபெறுகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே மக்களுக்கு நன்மை உண்டாகும்படி ஆசீர்வாதம் உண்டாகும்படி கர்த்தர் நினைத்தல்வீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பெயர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவீராக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நன்மையால் கிருபையால் உடைய பிள்ளைகளை முடிசூட்டுவீராக. எல்லா துதிய கனமும் மகிமையை நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை இறக்கும் தயவு பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அன்பினைக்கும் பாதுகாப்பு வழிநடத்துமே சமானம் நம் அனைவரோடும் என்று நினைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார்.